ஸோ இப்போ வந்து செல்ஃப் லவ் பற்றி முழுசாக பார்ப்போம். அப்போது என்ன பண்ணுறோன்னா, செல்ஃப் அனலைஸ் பண்ணி செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டோம், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறது. அந்த ட்ரீம் பர்சனை நேசிக்கிறேன், நான் தான் நான் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருச்சு. அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் தான் செல்ஃப் பிட்ரேல் லைஃப்லேயே இருக்கும், டார்க் நைட் ஆஃப் தி சோலில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அது ஒரு ஸ்டேஜில் யாருக்குமே உண்மையாக இல்லாமல் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோன்னு அந்த செல்ஃப் பிட்ரேல் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த செல்ஃப் பிட்ரேல் லைஃப்லேருந்து வெளியே வரும்போது, இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது, டார்க் லைட் ஆஃப் தி சோல் எல்லாம் இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா அந்த வாழ்க்கை மொத்தத்துலேயும் நானே இல்லை. நான் யார் யாருக்கெல்லாம் சர்வ் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தனோ, யார் யாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சனோ, யார் யார்கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சனோ, என் வாழ்க்கை மொத்தமும் அவங்க தான் ஃபில்லாயிருக்காங்க. அப்போ நான் எங்கன்னு தேடினா என்னைய காணும் என் வாழ்க்கையில். அப்போ தான் டெசிஷன் எடுத்தேன், இப்படி அடுத்தவங்களுக்காக இது சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கும்னு சொசைட்டிக்காக வாழ்ந்து என்னுடைய கனவுகளையும் உணர்வுகளையும் கொண்டு நானே என்ன தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத ரியலைஸ் பண்ணேன். அந்த அந்த லைஃப் வந்து அதனாலதான் நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கோம், அதனாலதான் நிறைவு இல்லாம இருக்கோம், நமக்கு பிடிச்சதை நமக்கே கொடுத்துக்க தெரியல. அப்ப நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அடுத்தவங்ககிட்ட கேட்கறதுக்கு, இதெல்லாமே நான் ரியலைஸ் பண்றேன் அப்போ ஃப்ரெஷ்ஷா. அப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அப்பதான் ஐ டுக் அ ஸ்டாண்ட். அப்ப எனக்காக தான் நான் வாழுவேன், இனிமேலும் இந்த சமூகத்துக்கோ மற்றவங்களுக்காகவோ வாழ மாட்டேன். இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, இந்த ட்விஸ்ட் தான் செல்ஃப் லவ்.